ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மரபு தொடர் வந்து பார்க்கலாம் இந்த வீக்குக்குள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 2 இது போல் பார்த்துருப்போம், 2 டெஸ்ட்டுக்கு பார்த்துருப்போம். இது வந்து 3வது டெஸ்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 3 பேஜ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், கட்டா கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? கட்டா கட்டி. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இதை கெட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கவுந்துரும். சரியா? கெட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ கட்டா கட்டி அப்படின்னா கட்டாத கட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டி. அது என்ன செய்யும்? விடாத்தன்மை, விடாப்பிடி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டா கட்டி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டி. அப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? விடாத்தன்மையாக இருக்கும். விடாப்பிடி, விடாப்பிடியான கரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரி, அப்போ வந்து கட்டா கட்டி அப்படின்னா கரைக்க முடியாத கட்டி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கரைக்க முடியாத கட்டினா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல். சரியா? நல்லா கட்டியா வருது வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் கட்டு கட்டா வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டி வருதல் அப்படின்னா பணம் வந்து கட்டி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊதியம் கூடி வருதல். கட்டி விடுதல் அப்படின்னா நல்லா கதை கட்டி விடுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, கதை கட்டி விடுது, நல்லா அடிச்சு விடு, நல்லா கதை கட்டி விடு சொல்லுவோம்ல, அதுதான் பொய் செய்தி உண்டாக்குதல். சரியா? கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டுக்கதை, இது நமக்கு தெரியும், பொய் கதை. அடுத்து கட்டுக்கிடை அப்படின்னா கடையில கிடக்கிறது. கடையிலனா ரொம்ப நாளா அதுலயே கிடக்கும், கடந்த கடப்பிலேயே கிடக்கும்னு சொல்லுவோம்ல. அப்போ கட்டுக்கிடை அப்படின்னா நான் ரொம்ப நாளா ஒரு கட்டுக்கு அதுலயே கிடக்குது அப்படின்னா நாள்பட்ட சரக்கு. சரி, கிடை அப்படிங்கிறது அப்படியே கடையில கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டு, கடையில கிடக்கக்கூடிய கட்டு. அப்போ கட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு சரக்கு பொருள் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நாள்பட்ட சரக்கு கட்டுக்கிடை. சரி, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து நேரடியா பார்க்கும்போது ஒரு அர்த்தம் வர மாதிரி இருக்கு. ஆனா அர்த்தங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது புனைந்துரை, மேற்கூரை. சரியா? கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துரை, மேற்கூரை. இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டும் காவலும் ஆதல். காவல்னாலே நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்புன்னு அர்த்தம். கட்டும் காவல் அப்படின்னா பெருங்காவல். சரியா? பெருங்காவல் உடையதாதல். அடுத்து கட்டு உடைதல் அப்படின்னா கட்டு விடுதல், கட்டு உடைதல், கட்டு விடுதல். அப்போ நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டி வச்சிருக்கோம், அது உடஞ்சிட்டு இல்லைன்னா விட்டுட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் வந்து தளர்தல். இப்போ நம்ம உடம்புங்கிறது நல்லா என்ன கட்டுக்கோப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது தளர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, உடம்பு பார்த்தாலே தெரியும். அதான் கட்டு உடைதல், கட்டு விடுதல் அப்படின்னா உடல் தளர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அடுத்து கட்டுப்படி. சரி, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து நஷ்டத்துல போச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுவோம். அப்போ கட்டுப்படி அப்படிங்கிறது என்னதுன்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறு ஊதியத்துடன் அமைக்கை. சரி, அப்போ வந்து கட்டுப்படி அப்படிங்கிறது நம்ம ஒரு முதல் போட்டு வாங்கியிருப்போம், அதில் கொஞ்சமா லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கிறது. சரி, அதாவது ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை. அதுதான் வந்து அதாவது நம்மளுக்கு நம்ம வாங்க முதலுக்கு மோசம் இல்லாம நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கிறது தான் இந்த கட்டுப்படி. சரி, கட்டுப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கட்டுமுட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா அமைதி. இது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி. இன்னொன்று கட்டுமுட்டா இருக்கான், அந்த ஆளை பார்த்தாலே நல்லா கட்டுமுட்டான ஆளுன்னு தெரியுது, அது வந்து உடற்கட்டு. சரியா? இப்போ இதுல வந்து நமக்கு உடற்கட்டு கூட நமக்கு ஓரளவு ஞாபகம் வந்துடும். அமைதி அப்படிங்கிறது என்ன செய்யாது, வராது. அப்போ கட்டு முட்டு அப்படின்னா அந்த கட்டை போய் முட்டு. அப்போ நம்மளுக்கு அது என்ன செய்யும், ரொம்ப தெரியாதுல. நல்லா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கட்டா இருந்துச்சு அப்படின்னா இப்போ சின்ன ஏதாவது கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா நம்ம முட்டின உடனே அது விழுந்துரும். ஸ்ட்ராங்கான கட்டா இருக்கும் போது அது முட்டும் போது விழாது. அப்போ அது வந்து அமைதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கட்டு முட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா அமைதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கட்டு உரைத்தல். கட்டு உரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல். சரியா? கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அப்போ கட்டு உரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல். அடுத்து கட்டை அவிழ்த்தல் அப்படின்னா கட்டையை அவிழ்த்தல் அப்படிங்கிறது பொய் கூற தொடங்குதல். சரியா? கட்டை அவிழ்த்தல் அப்படிங்கிறது பொய் கூற தொடங்குதல். எல்லாமே கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கணக்கு வழக்கு அப்படிங்கிறது முறைமை, அலுவல், கொடுக்கல் வாங்கல். இது நம்மளுக்கு தெரியும். சரியா? முறைமை ஒரு முறையா செய்யறது, கொடுத்து வாங்குறது முறை, அலுவல் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல். சரியா? அடுத்து கண் காட்டி விடுதல். கண்ணை காட்டி விடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சாடையாக ஏவி விடுதல். கண் காட்டி விடுதல், கண்ணை காட்டின உடனே இவன் வேலை செய்யறான்னு சொல்லுவோம்ல, அப்போ கண் காட்டி விடுதல் அப்படின்னா சாடையா ஏவி விடுதல். அடுத்து கண் கொள்ளா காட்சி அப்படிங்கிறது வியத்தற்குரிய தோற்றம். நம்மளுக்கே பார்க்கறதுக்கே கண் கொள்ளா காட்சியா இருக்குன்னு சொல்லணும்னா ஆச்சரியமா பார்ப்போம்ல, அதுதான் வியத்தகுத்து. அதாவது நம்மள ஒரு ஆச்சரியமா பார்க்கறதுக்கான உள்ள தோற்றம். அடுத்து கண்டதும் கடியதும். கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும். அடுத்து கண்டதுண்டம் அப்படின்னா பலதுண்டம். இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து கண்ட மட்டும் அப்படிங்கிறது மிகுதியாய். சரியா? கண்ட மட்டும்
அப்படிங்கிறது என்னதுன்னா மிகுதியா. இது வித்தியாசமா இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்ட மட்டும் மிகுதியா. அடுத்து கண்டானும் முண்டானும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வீட்டினுடைய தட்டுமுட்டுகள். சரியா? கண்டானும் முண்டானும் அப்படிங்கிறது வீட்டினுடைய தட்டுமுட்டுகள். எல்லாமே வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. கண்டும் காணாமை, நம்ம கண்டும் காணாம. அப்போ அதே மாதிரி போதும், பத்தியும் பத்தாமையும். நமக்கு அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம், நல்லா நிறைய சாப்பாடு இருந்தால் நம்ம திருப்தியா சாப்பிடுவோம். கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், வயிற்றுக்கு போதுமா போதாதுன்னே தெரியல, ஆனால் ஏதோ சமாளிப்போம். அதே மாதிரி தான் போதியதும் போதாததும். அடுத்து கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு ரொம்ப, அதை அப்படியே படிச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து கண்ணாயிருத்தல். கண்ணாயிருத்தல், விழிப்பாய் இருத்தல், அருமையா இருத்தல். சரியா? கண்ணா இருந்து கவனிச்சுக்கோ அப்படி சொல்லுவோம்ல, அப்போ விழிப்பா இருக்கிறது, நம்ம முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று, நான் வந்து உன்னைய கண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லுவேன். அப்புறம் நமக்கு அருமையா ஒரு ப்ரீசியஸான திங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமையா இருத்தல். அடுத்து கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா மிகவும் பாராட்டுதல், இல்லாட்டினா அந்தரங்கமா இருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமா என்ன செய்யறது, பாராட்டுறது. இன்னொன்று அந்தரங்கமா இருத்தல் அப்படி கொடுத்துருக்காங்க. கண்ணும் கருத்துமாய், முழு கவனிப்புடன். இது நம்மளுக்கு தெரியும். கண்ணெடுத்து பார்த்தல், கண்ணெடுத்து பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அருள் செய்தோம். கண்ணை திறந்து பாரான், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இறங்கு அப்படி சொல்லி நம்ம கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டுவோம்ல, அதுதான் கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல். அடுத்து கண்ணை காட்டுதல் அப்படின்னா என்னது? கண்ணை காட்டுனது கஞ்சாடை காட்டுதல், இது தெரியும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம கண்காட்டி விடுதல்லையும் பார்த்துருப்போம். கண்ணை காட்டுதல், கண்காட்டி விடுதல் எல்லாமே சாடை. சரியா? அடுத்து கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல். கண் ஓடுதல் அப்படின்னா இறங்குதல். மேற்பார்வை பார்த்தல். கண் அங்க இங்க ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளை பார்க்கும்போது சுத்தி முத்தி பார்ப்போம்ல, அதுதான் கண் ஓடுதல். மேற்பார்வை பார்த்தல். கண் ஓடுதல் அப்படிங்கிறது என்னது? மேற்பார்வை பார்த்தல். அடுத்து வந்து இறங்குதல், இது வித்தியாசமா இருக்கு, படிச்சுக்கோங்க. கண் பிதுங்குதல், மொழி பிதுங்கி போய் இருக்குன்னு பார்ப்போம். வேலை மிகுதியாக நம்மளுக்கு என்ன செய்ய, டயர்டா இருக்கும்ல, அப்போ கண்ணை பார்த்தாலே தெரியும் கண்ணு பிதுங்கி போய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. அப்போ கண் பிதுங்குதல் அப்படின்னா வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். அடுத்து கண்மூடித்தனம் அப்படிங்கிறது கண்மூடித்தனமா எதுவும் பண்ணாதான்னு சொல்லுவோம். அப்போ கண்மூடித்தனம் அப்படின்னா கவனம் இல்லாம. சரியா? அடுத்து கண் வளர்தல் அப்படின்னா தூங்குதல். நல்லா கண் வளருது அப்படி சொல்லணும்ல, நல்லா வந்து தூக்கம் வருது. கண் வளர்தல் அப்படின்னா தூங்குதல். சரியா? அடுத்து கண் விழிப்பு, நல்லா கண் விழிப்பா இருந்து ஒரு செயலை செய்யின்னு சொல்லுவோம். அப்போ ஜாக்கிரதையா கண் விழிப்பு அப்படிங்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றது. கதை கட்டுதல் அப்படின்னா தெரியும், பொய் செய்தி கிளப்புதல். கதை பண்ணுதல் அப்படின்னா என்னதுன்னா கட்டி பேசுதல். கதை பண்ணுதல், இதுவும் அதே தான். பொய் செய்தியை இது பண்றதான் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல். அடுத்து கதை வளர்த்தல். அது நல்லா கதை வளர்த்து பேச்சை வளர்க்குறான்னு சொல்லுவோம்ல, பேச்சை வந்து நல்லா விவரித்து பேசுறது, இன்னும் அதிகமா வந்து பேசிட்டே இருக்கிறது, பேச்சை விரித்தல். அடுத்து கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பாக இருத்தல். கத்தி முனையா காட்டிட்டு ஒரு மிகவும் கண்டிப்பா இருக்கிறது. சரியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. கத்தி முனையாதல் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, மிகவும் கண்டிப்பாக இருத்தல். அடுத்து கந்தல் கூலம் அப்படிங்கிறது என்னதுன்னா தாறுமாறு. சரியா? கந்தல் கூலம் தாறுமாறு, இது வித்தியாசமா இருக்கு, படிச்சுக்கோங்க. கம்பளி பேச்சு அப்படிங்கிறது என்னது? வீண் பேச்சு. கம்பளி பேச்சு அப்படிங்கிறது வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல். சரி? கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல். கம்பி நீட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த ஓடி எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லுவோம்ல, அதுதான் கம்பி நீட்டுதல் அப்படின்னா எஸ்கேப் ஆகிறது, ஓடி விடுதல். கயிறு கட்டி விடுதல் அப்படின்னா, இல்லைன்னா கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல். அல்லாட்டி நம்மள வந்து கட்டி விடுதல் அப்படின்னு பார்த்தோம். சரியா? கயிறு கட்டி விடுதல், கயிறு திரித்தல் அப்படின்னா என்னது? பொய் செய்தி உண்டாக்குதல். அடுத்து கறி பூசுதல் அப்படின்னா மானம் குலைதல். மூஞ்சில கறியை பூசிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மள வந்து மரியாதை இல்லாம பண்றது, மானம் குலைத்தல். அடுத்து கரடு முரடு அப்படின்னா ஒழுங்கின்மை. கரை ஏறுதல் அப்படின்னா உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். சரியா? கரை ஏறுதல் அப்படின்னா உய்வடைதல், ஈரேடுதல், வளர்க்கப்படுதல். அடுத்து கரை கடத்தல், கரையை தாண்டி பண்றப்ப எல்லை மீறுதல். சரியா? கரை கடத்தல் அப்படின்னா கரையை வந்து கடக்கிறது, எல்லை மீறுதல். கரு கழித்தல் அப்படின்னா புதுமை வந்து குலைதல், இல்லாட்டினா கூர் வந்து மங்குதல். சரியா? கரு கழிதல் அப்படின்னா புதுமை வந்து என்ன செய்யறது, குலைகிறது. அதுக்கப்புறம் கூர் வந்து மங்குது. சரியா? அடுத்து கருவறுத்தல் அப்படின்னா எதுவுமே இல்லாம ஆக்குறது, நிர்மூலமாக்குதல். லைட்டா 2 தடவை 3 தடவை திரும்ப ரீட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, கரை கண்டவன் அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன். கரை கண்டவன் அப்படின்னா
நன்கு பழகி அறிந்தவன். அவனுக்கு அந்த கரை எங்க இருக்குன்னு தெரியும். கரை கண்டவன் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சவன். அதனால நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க தான் நன்கு பழகி அறிந்தவன். சரியா? அடுத்து கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்ற கட்டது. நல்லா கரைச்சு புக்கையே கரைச்சு குடிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது என்ன அர்த்தம்? நல்லா தராவா படிக்கிறது. சரியா? முற்றம்னா முழுவதும். முழுவதும் கற்று அறிதல். அதுக்கப்புறம் வந்து கரைதலை பாடம். கடை தலைப்பாடம். கரை தலைப்பாடம், கடை தலைப்பாடம் அப்படின்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை. சரி, கரை தலை ஃபர்ஸ்ட் தலை தான் மேல இருக்கணும். கரை தான் கீழே இருக்கணும். ஆனா கரை தலைன்னு மாறி இருக்கப்ப தலைகீழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கரை தலை பாடம் அப்படின்னா தலைகீழாக பாடம் பண்ணுதல். சரி, அடுத்து வந்து கரைப்படுதல் அப்படின்னா கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய. கரைப்படுதல் அப்படின்னா கரை சேர்ந்தாச்சு, கரையை போய் அடைஞ்சாச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்றுதல் தான் கரைப்படுதல். அடுத்து கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல். கரை புரளுதல் அப்படின்னா நமக்கு தண்ணி நிறைய வந்து அந்த கரையை தாண்டி பொங்கி வருது அப்படின்னா அது என்ன செய்யுது? அதிகமானாதான் என்ன செய்யும் வரும். இப்போ கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல். எல்லாமே வித்தியாசமா இருக்கா? நம்மளுக்கு கரை புரளுதல் அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள இதுவாதான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஆனா அர்த்தங்கள் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. சரியா? இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்றதுதான் நம்மளுக்கு டெஸ்ட்ல வந்து கேட்பாங்க. அடுத்து கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. இது நம்மளுக்கு தெரியும். கலகலப்பு அப்படின்னா நல்லா சவுண்டு போட்டு சிரிக்கிறது. அந்த இடமே பார்த்தாலே நல்லா ஜெகஜோதியா கலகலப்பா இருக்கு. அப்போ நம்ம பேச்சு சத்தம் அதிகமாக கேட்கும். எல்லாருமே சேர்ந்து பழகுறது, உற்சாகம் அடைதல். சரியா? அடுத்து வந்து கல்லில் நார் உரித்தல். இது நம்மளுக்கு தெரியும். இல்லாத பொருளை பெற முயலுதல். அது இயலாத ஒன்றை வந்து பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல படிச்சிருக்கோம். அடுத்து வந்து கவைக்கு உதவாத அப்படின்னாலே பயனற்ற. அடுத்து கழித்து கட்டுதல் அப்படின்னா இகழ்ந்து ஒதுக்குதல், இல்லாட்டினா போக்கு சொல்லி நெகிழ விடுதல். அதாவது கழித்து கட்டுதல். ஒரு கழித்து கட்டுதல் அப்படின்னா ஒதுக்குறது. சரியா? இப்போ வந்து அதாவது நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒரு வேலையை செய்ய சொல்றோம். இல்லாட்டா ஒருத்தவங்களை வந்து ஒரு டீம்ல வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மீதி 5 பேரை என்ன பண்ணுவோம்? கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாம, அதாவது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம வெளியில அனுப்பணும் அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு போக்கு சொல்லி நெகிழ விடலாம். அதாவது போங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இகழ்ந்து ஒதுக்குதல். அவங்கள வந்து திட்டியே ஒதுக்குறது. என்னன்னா போக்கு சொல்லி நெகிழ விடுதல். சரியா? அது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மீனிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கழுத்தறுத்தல் அப்படின்னா பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குதல். சரியா? கழுத்தறுத்துட்டான் பாரு, நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குதல். அடுத்து கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். நல்லா கழுத்துல கைத்த வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு மிரட்டி கழுத்துல கட்டுட்டு என்ன பண்றாங்க? நீதான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். அடுத்து கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்க நின்றல் வாழ்க்கைப்படுதல். சரியா? அவன் எதுக்கு இந்த இடத்துல போய் கழுத்தை நிட்டு இருக்கான் அப்படின்போம். அப்ப நம்ம என்ன செய்யும்? நம்மளுடைய வருத்தத்தை, நம்மளோட கஷ்டத்தை அறியாம அவங்களுக்காக நம்ம நிற்கிறது தான் கழுத்தை கொடுத்தல். சரியா? அடுத்து கலை வாங்குதல் அப்படின்னா அழகு வந்து குறைதல். கலை வந்து வாங்குதல். நம்ம முக கலையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேக்கப் ஐட்டம் தேவையில்லை. அப்ப நம்ம அது என்ன செய்யறோம்? நம்மளுக்கு வந்து ஆர்டிபிஷியலா மேக்கப் போடுறோம். அதான் கலை வாங்குதல். நம்ம முக கலையை வாங்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முக கலையை எதுக்கு வாங்குவோம்? அழகு குறைஞ்சாதான் வாங்குவோம். அப்ப அழகு குறைதல். அடுத்து கல்லேடு விடுதல். சரி, அரைகுறையாக வேலை செய்தல். கள்ளத்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ள ஏடு விடுதல்னா அரைகுறையாக வேலை செய்தல். அடுத்து கறந்த மேனியா எப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக. சரியா? அப்போ கறந்த மேனியானா பாலை வந்து ஃபுல்லா வந்து கறந்த உடனே அது எப்படி இருக்கும்? நல்லா வந்து பியூரா சுத்தமா இருக்கும். தண்ணி எதுவுமே கலக்கல அப்படின்னா பரிசுத்தமா இருக்கும். அதே மாதிரி தான் கறந்த மேனியா எப்படின்னா வேற எதுவும் கலப்பு இல்லாம சுத்தமாக இருக்கிறது. அடுத்து கல் போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல். அதுல போய் கல்லை போட்டுட்டான் பாரு அப்படிம்பாங்க. அப்ப கல் போடுதல் அப்படிங்கிறது காரியத்தை கெடுத்தல். அடுத்து கண்ணங்கரிய அப்படின்னா மிக கருமையான. கண்ணம் கரிய அப்படின்னா என்னது? மிக கருமையான. அடுத்து காக்கான் போக்கான் அப்படின்னா ஊர் பேர் தெரியாதவன். சரி, காக்கான் போக்கான் அப்படின்னா ஊர் பேர் தெரியாதவன். காட்டி கொடுத்தல் அப்படின்னா ஒண்ணு கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தான எதிரியுடைய காட்டி கொடுத்தல் அப்படின்னா இவங்கதான் சொல்லிட்டு நம்ம புடிச்சு கொடுப்போம். அது நம்மளுக்கு தெரியும். இன்னொரு இது என்ன, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கறது. நமக்கு கற்பிக்கிறதையும் அதுதான். காட்டி கொடுத்தல் அப்படின்னா கற்றுக் கொடுத்தலும் அதுதான் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள். சரியா? காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள். அடுத்து காது குத்துதல் அப்படின்னா என்னது? வஞ்சித்தல், ஏமாத்துறது. சரியா? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுன்னு சொல்லுவோம்ல, வஞ்சித்தல். அடுத்து காரிய பைத்தியம் அப்படின்னா
பயன் கருதி பித்தன் போல நடப்பது. சரியா? அதாவது காரிய பைத்தியன் அப்படின்னா, அவன் வந்து காரியமா தான் நம்மட்ட நடிச்சிருக்கான் அப்படி சொல்லுவோம்ல. அப்போ வந்து பைத்தியம்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறது. ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி நடிச்சே காரியத்த சாதிச்சுருவாங்க. அதே மாதிரி. அப்ப காரிய பைத்தியம் அப்படின்னா, பயன் கருதி பித்தன் போல நடப்பது. அடுத்து காலம் கண்டவர் அப்படின்னா, வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். காலம் கண்டவர் அப்படின்னா, எல்லா காலத்தையும் அனுபவிச்சவங்க. அப்போ வயது, அனுபவத்துல முதிர்ந்தவர். அதுக்கப்புறம் காலம் அல்லா காலம் அப்படின்னா அகாலம். காலமல்லாத காலத்துல, எதிர்பாராத நேரத்துல வந்து ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா நம்ம அகால மரணம்னு சொல்லுவோம்ல. அப்ப காலம் அல்ல. அவங்க வந்து நல்லா வாழக்கூடிய வயசுல இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். காலம் அல்லாத காலத்துல இருக்கிறது அகாலம். அடுத்து வந்து காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். இது நமக்கு தெரியும். அடுத்து காலோடி கையோடி அப்படின்னா தொழிலற்று திரிபவன். சரியா? காலோடி கையோடி அப்படின்னா எந்த வேலையும் இல்லாம இருக்கிறவங்க பேர் தான் காலோடி கையோடி. அடுத்து காரு பாரு அப்படின்னா கவனிப்பு. காரு பாருன்னா கவனிப்பு. இது வித்தியாசமா இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்து காற்றாய் பறத்தல் அப்படின்னா அது ரொம்ப சுறுசுறுப்பா காத்தா பறக்கிறான் பாருன்னு. அப்போ ரொம்ப சீக்கிரமா விரைவு இல்லைன்னா சுறுசுறுப்பு. அடுத்து கிடாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல். கிடுகிடுன்னு ஆடுறான், குளிர்ல கிடுகிடுன்னு ஆடுறான்னு சொல்லுவோம். அப்ப நடுநடுங்குதல். கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் ஒட்டுதல், பல் கொட்டுதல். நம்ம குளிர்ல வந்து கிடுகிடுலாம் ஆடும்போது பல்லு என்ன செய்யும், அடிக்கும். அப்ப கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல். அதுக்கப்புறம் கிடை சரக்கு அப்படின்னா நாள்பட்ட சரக்கு. நம்ம ஆல்ரெடி கிடை அப்படின்னாலே ரொம்ப நாளைக்கு கடையில கிடக்குறதுன்னு பார்த்தோமோ, அதான் கிடை சரக்கு அப்படிங்கும்போது நாள்பட்ட, அதாவது கட்டு கிடைன்னு பார்த்துருப்போம். கட்டு கிடை அப்படின்னா ரொம்ப நாளா ஆன சரக்கு. அதே மாதிரி கிடை சரக்குனாலும் நாள்பட்ட சரக்கு. அடுத்து கிட்ட முட்டை, கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ட முட்டை, கிட்டத்தட்ட அப்படின்னா கிட்டத்தட்டனா ஏறக்குறைய. கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல் இல்லாட்டினா நீக்குதல். கிளப்பி விடுதல் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப தூண்டி விடுதல் இல்லாட்டினா ஒருத்தவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளப்பி விடுறது அப்படின்னா நீக்குதல். 2 அர்த்தம்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல். நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்களை போட்டு என்ன செய்யணும், கிள்ளுவோம். இப்ப கிள்ளும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உஷாராயிருவாங்க. அதுதான் குறிப்பு காட்டுதல். சரி, அப்ப கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல். கிள்ளு கீரை அப்படின்னா மிகவும் எளியது. கிள்ளுனாலே நம்ம பறிச்சிடலாம். அப்ப கிள்ளு கீரைங்கிறது மிகவும் எளியது. கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்ற தாய். இது வித்தியாசமா இருக்கு. கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்ற தாய். அடுத்து கிறுகிறுத்தல் அப்படின்னா என்னது, மயக்கமாதல், தடுமாறுதல். இது தெரியும். கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய். கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய். கீழ் நோக்குதல் அப்படின்னா தாழ்ந்த நிலைக்கு போகுதல். இது தெரியும். அடுத்து வந்து குடிமுழுகி போதல் அப்படின்னா முற்றும் அழிதல். குடிமுழுகி போதல் இது தெரியும். குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு. இது குடுகுடுப்புனா நம்மளுக்கு எது பரபரப்பா இருக்கிறது. குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பால்மனை. குட்டிச்சுவர் அப்படின்னா என்னது, அது எதுக்கும் யூஸ் ஆகாம அது என்ன செய்யும், பால் அடைஞ்சு போய் இருக்கும். அதுதான் வந்து பால்மனை. சரியா? அடுத்து குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. சரியா? குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. இது வித்தியாசமா இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தாக்குல குண்டும் குழியுமாய் மேடும் பள்ளமாய். இது தெரியும். குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்கிறது. சரியா? குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்கிறது. அடுத்து வந்து குத்துக்கு நிச்சல் அப்படின்னா வாதாடுதல். சரியா? குத்துக்கு நிக்கிறது அப்படின்னா வாதாடுதல். குத்து மதிப்பு அப்படின்னா சுமாரா, குத்து மதிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப சுமாரா. குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல். நீர் குமிழி என்ன பண்ணும், பபுள்ஸ், அதுதான் குமிழ். சரியா? பபுள்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா உடனே வெடிச்சிரும். அதே மாதிரிதான் குமிழ்தல் அப்படின்னா தோன்றாமலே, பிறருக்கு தோன்றாமலே மறைதல். அடுத்து குமுகுமுத்தல் அப்படின்னா மனம் வீசுதல். குமுகுமுத்தல் அப்படின்னா மனம் வீசுதல். கும்பிடு கள்ளன் அப்படின்னா வனங்காட்டுபவன் வஞ்சகன். சரியா? கும்பிடு கள்ளன் அப்படின்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன். சரியா? கும்பிடு கள்ளன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கும்பிடு போடுவாங்க. ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்து நயவஞ்சகம் பிடிச்சவங்களா இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு மரியாதையா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்க எண்ணங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். அதான் வணக்கம் காட்டும் வஞ்சகன். சரியா? அடுத்து குரங்கு பிடி அப்படின்னா பிடிவாதம். குரங்கு பிடியில பிடிச்சிட்டு நிக்காத போல பிடிவாதம். குருட்டு பாடம் அப்படின்னா பொருள் தெரியாமல் நெட்டுரு செய்கை. சரியா? குருட்டு பாடம் படிக்காத அப்படி சொல்லுவோம். அப்போ அர்த்தம் தெரியாம வந்து நம்ம செய்யறதுதான் குருட்டு பாடம். அடுத்து குலைச்சான் கொட்டுதல். குலைச்சான் கொட்டுதல் அப்படின்னா அடிமை போல வணக்க ஒடுக்கமாய் நடத்தல். சரியா? அப்ப குலைச்சான் கொட்டுதல் அப்படின்னா ஒரு மாதிரி குனிஞ்சி அவங்கள பார்த்தாலே கை கட்டிட்டு நிப்பாங்களா, அதுதான் அதுப்போ அடிமை போல வணக்க ஒடுக்கமாய் நடத்தல். சரியா? அடுத்து குலையடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்தல். குலையடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்தல். குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாய் இருத்தல். சரியா? நரி வந்து குள்ள நரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குள்ள நரி அப்படிங்கிறது தந்திரம் உள்ளது. அப்போ குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாய் இருத்தல்.
அடுத்து குறி கெட்டவன் அப்படின்னா நெறியற்றவன். குறி கெட்டவன். குறிங்கிறது எய்ம். எய்ம்னா ஒரு ஒரு ஆம்பிஷன் சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ வந்து எய்ம் இல்லாதவங்க தான் நெறியற்றவன், வழி தெரியாதவன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறிப்பாய் பார்த்தல் அப்படின்னா கவனமாக ஒரு குறி பார்ப்போம். குறிப்பாய் பார்க்கறதுனா குறி பார்த்தல். அப்போ ஒரு ஒரு இதை நம்ம எரிய போறோம் அப்படின்னா குறி பார்த்து அடிப்போம். அதுதான் வந்து கவனமாய் உற்று பார்த்தல். அடுத்து வந்து குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தலையிடுதல். குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தலையிடுதல். அடுத்து குறுக்கு நெடுக்கும் குறுக்கு மறுக்கும் அப்படின்னா இங்கும் அங்குமா. குறுக்கு நெடுக்கு நடக்காத இங்கும் அங்குமாய். சரியா? அடுத்து குறுக்கே மடக்குதல் அப்படின்னா இடையில் பேசி வாய் அடக்குதல். குறுக்கே மடக்குதல் அப்படின்னா இடையில வந்து பேசி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்க வந்து என்ன செய்வோம், இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவோம்ல, மறுப்பு தெரிவிப்போம்ல, அதை இடையில் பேசி வாய் அடக்குதல். அடுத்து குறுவிழி விழித்தல் அப்படின்னா சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல். சரியா? குறுவிழி விழித்தல் அப்படின்னா பயத்துல பாக்குறது தான், கோவத்திலையும் பயத்திலையும் பார்க்கக்கூடிய பார்வை தான் குறுவிழி விழித்தல். சரியா? அடுத்து குறைகுடம் அப்படின்னா கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யும், அறிவு, அதாவது நம்மளுக்கு நல்லா படிச்சவங்க, நல்லா அறிவா இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க. அரைகுறையா படிச்சுட்டு இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்ப வாய் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கு. இப்போ குறைகுடம் அப்படிங்கிற கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். சரியா? அப்ப வந்து அறிவு கல்வி அறிவு இல்லாதவங்க தான் குறைகுடம். அடுத்து வந்து கூடு விடுதல் அப்படின்னா இளைத்தல் இல்லாட்டா இறத்தல். சரியா? கூடு விடுதல் அப்படின்னா இளைத்தல் இல்லாட்டினா இறத்தல். கூட்ட நாட்டம் அப்படின்னா பொதுமக்கள் கூடும் நிலை. கூட்டம் தெரியும்ல, இது ஈஸி தான். அடுத்து இந்த பக்கம் கூட்டாஞ்சோறு, இது நம்மளுக்கு தெரியும். பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு. அடுத்து கூட்டி வைத்தல் அப்படின்னா வேண்டுவன புரிந்து நலம் செய்தல். சரியா? இப்போ வந்து கூட்டி வைத்தல் அப்படின்னா நம்மளுக்கு என்னது தேவையோ, அவங்களுக்கு என்னது தேவையோ அதை புரிஞ்சு அவங்களுக்கு செய்யறது தான் கூட்டி வைத்தல். அடுத்து கூட்டு மூட்டு அப்படின்னா பலரும் கூடுறது பழிப்பூரை. சரியா? கூட்டு மூட்டு இது வித்தியாசமா இருக்குது. கோழி மூட்டுறதுன்னு சொல்லுவோம். சரியா? கூட்டு மூட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன, பழிப்புரை, மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறது. கூட்டு மூட்டு மூட்டி விடுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பலரும் கூடுறது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து கூட்டம், அப்ப பலரும் கூடுகை ஒரு அர்த்தம். மூட்டு அப்படிங்கிறது என்னது, நம்மள மத்தவங்கள வந்து மூட்டி விடுறது, அப்போ பழிப்புரை. சரியா? அடுத்து கூட்டோடு அப்படின்னா அடியோடு. கூர் வாங்குதல் அப்படின்னா கருவியை கூர்மையாக்குதல். கூளைக்கும் பிடு அப்படின்னா கூளை கும்பிடு. கூளை கும்பிடு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. கூளை கும்பிடு அப்படின்னா போலி வணக்கம். சரியா? வஞ்சகத்திலோட இருக்கிறது. அடுத்து கூளை குறும்பு அப்படிங்கிறது பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை. கூளை குறும்பு அப்படின்னா தெரியாம செய்யக்கூடிய தீய செயல்கள். கூளை பார்வை அப்படின்னா வஞ்சக பார்வை. இந்த கூளை அப்படின்னாலே வஞ்சகம்னே நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கூறிட்டு மொழிதல் அப்படின்னா வினாக்கு ஏற்ப பகுத்து கூறும் விடை. கூறிட்டு முறிதல், அப்ப பிரிச்சு பார்த்து அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி விடை சொல்றது. அடுத்து கூரை கோட்படுதல் அப்படின்னா ஆடையை பறிகொடுத்தல். சரியா? கூரை கோட்படுதல் அப்படின்னா ஆடையை பறிகொடுத்தல். இது வித்தியாசமா இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேசத்தி பாதாம் அப்படின்னா முடி முதல் அடி வரை. கேசத்தி பாதாம் அப்படின்னா முடி முதல் அடி வரை. சரியா? கேளீர் அப்படின்னா பகையும் நட்பும் இல்லாத அயலர். கேளீர்னா கேளீர் அப்படின்னா நமக்கு உறவினர்கள் அப்படி சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்க. கேளீர்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க. சரியா? அடுத்து கை கழுவுதல் அப்படின்னா பொறுப்பை நீக்கி கொள்ளுதல். அந்த விஷயத்துல தான் கை கழுவிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து பொறுப்பை வந்து நீக்கி கொள்ளுதல். கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். அடுத்து வந்து கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல். சரியா? கைக்கு உதவுதல் அப்படின்னா சமயத்துக்கு உதவுதல். கை சரக்கு அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல். கை சரக்கு அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல். கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல். கை தட்டி போடுறதல் அப்படின்னா நீக்கி விடுதல். அதுக்கப்புறம் கை தலை வைத்தல் அப்படின்னா பெரும் துன்பம். தலையில கை வைக்கிறது, அப்படி மாத்தி எடுத்துக்கோங்க. கை தலை வைத்தல் அப்படின்னா தலையில கையை வைக்கிறது, பெரும் துன்பம் அடைதல். அடுத்து கை தவறுதல் அப்படின்னா தொலைந்து போதல் இல்லாட்டினா இறந்து போதல். சரியா? இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு டெய்லியும் 3ஐயும் மறுபடியும் ரீட் பண்ணிட்டே இருந்தா ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? சரி, நமக்கு அடுத்த வீடியோல அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம்.